எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து அடை தான் பண்ணியிருக்கேன். சரி வந்து அடைக்கு அரைச்சிக்கலாம். டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து அடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கு தான் அரைச்சிருக்கேன். ஒரு அடை வந்து இந்த மாதிரி கல்லில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடையோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஊற வைக்கும்போது வந்து நான் சொல்லலை, அதனால் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடையை பொறுத்த வரைக்கும் புழுங்கலரிசியில் பண்ணும்போது தான் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதாவது 2 டம்ளர் அளவுக்கு நல்ல ஒரு 200 கிராம் பிடிக்கிற டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அப்படி இல்லைன்னா ஃபுல் பாயில் சாப்பாட்டு அரிசி, இந்த மாதிரி எடுத்துக்கிற போது புழுங்கல் அரிசியாக இருக்கணும், ஃபுல் பாயில் அரிசியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அடையோட டேஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆஃப் பாயில் இல்லாமல் ஃபுல் பாயில் அரிசியாக எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பும் 3/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும், ரெண்டுமே நான் வந்து பருப்பை தனித்தனியாக ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் மிக்சியிலே தான் நான் வந்து அரைச்சிப்பேன். காஞ்ச மிளகா, உப்பு, பெருங்காயம், மிளகா, அரிசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொரகொரப்பாக கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் அப்படியே போட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கணும். நைஸாக வந்து கண்டினியூவாக ஓட்டக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது கோர்ஸாக கொரகொரப்பாக வடைக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடை வந்து. நான் சொன்ன இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் அடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம பரங்கிக்காய், இந்த மாதிரி கூட கேரட் இதெல்லாம் துருவி போட்டு கூட அடை பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து நான் அடை பண்ணிருக்கேன். உங்களுக்கு அதோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து அப்படியே அடுத்தது மத்தியானம் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறதையும் அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதனால் உங்களோட இன்றைக்கி வந்து டிஃபனை வந்து இதோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அடை ரொம்பவே சூப்பராக இருக்கும். மத்தியானம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அப்படியே கண்டினியூவாக வந்து இதை தொடர்ந்து அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் வத்தல் வந்து போட்டிருந்தோம். நம்ம மரத்தில் பறித்த மாங்காய் வத்தல் தான் இது. கிட்டத்தட்ட காய் கொஞ்சம் வந்து லேசாக பழுக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் பழ வத்தலாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வைக்கிறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து மாங்காய் செங்காயாக இருக்கும் இல்லையா, பழக்கிற ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ள காயை வந்து நம்ம வத்தல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காயை வந்து நல்லா அலம்பிட்டு துண்டமாக நறுக்கிட்டு உப்பு போட்டு சால்ட்டை போட்டு நல்லா பெசரிட்டு அப்படியே வந்து நம்ம வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா 1 வாரம் 10 நாளைக்கு நல்லா காய வச்சிடணும். அந்த மாதிரி காய வைக்கிற போது வத்தல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கையில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் மாங்காய் வத்தல் வந்து கெட்டு போகவே போகாது, ஊசாது, ஃபங்கஸ் வராது, எதுவுமே வராது. ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மாங்காய் வத்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஃபைனலாக ஒரு தடவை காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 வருஷம் ஆனாலும் கையில் வந்து வத்தல் எப்போவுமே அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அதையும் அப்படியே காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காய வச்சுருக்கேன். சரி, இதையும் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் மாங்காய் வத்தல் சீசனில் போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போடல அப்படின்னா சீசன் கிடைக்கும் போதே நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ மாங்காய் கிடைக்கிறச்சே போட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படி பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஏன்னா கொஞ்சம் வேலையும் நிறைய இருக்குது, உடம்பும் டயர்டாக இருக்குது, பெருசாக எதுவும் பண்ண முடியல. என்னால் கறி கூட பண்ண முடியல. முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறேன். 2 முருங்கைக்காய் வந்து நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பழம் ஸ்டேஜில் வந்துடுது. இந்த மாதிரி செங்காயாக பழமாக வந்து இருக்கிற காய் வந்து சாம்பார் பண்ணும்போது ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால ஒட்டு மாங்காயை இந்த மாதிரி கிட்டத்தட்ட அரை பழங்கிட்ட வந்துடுது இது. அதனால் இதில் தான் வந்து இன்றைக்கி இந்த பழத்தையும் இந்த மாங்காயும் போட்டு சாம்பார் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். 2 முருங்கைக்காய் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக எப்போவுமே வெல்லமோ சர்க்கரையும் நாங்கள் சாம்பாரில் சேர்க்குறது வழக்கம் உண்டு. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் போட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு, கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இது போதுமான அளவாக இருக்கும். இப்போது சின்னதாக ஒரு லெமன் சைஸை விட ரொம்ப குட்டியான அளவுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் சாம்பாருக்கு நிறைய பேர் வந்து புளி விட மாட்டா, இருந்தாலும் லேசான அந்த புளியோட புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு லெமன் சைஸ் குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு கரைச்சி விட்டுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
ரொம்ப அதிக புளிப்பாக இருந்ததுன்னா புளி விட வேண்டாம். மாங்காய் வந்து நம்ம எடுத்துருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பழ ஸ்டேஜில் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் புளிப்பு விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பில் ஏற்றிக்கலாம். இப்போது இந்த பக்கம் வந்து அடுப்பில் முருங்கைக்காய் வந்து சாம்பார் ரெடி பண்ணி நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சு. இந்த பக்கம் தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட 2-3 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். இது வந்து சூடாகின்னு இருக்குது. இதில் வந்து கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். கட்டி பெருங்காயம் போட்டு பண்ணும்போது சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் இப்போ தான் வந்து பொரிய ஆரம்பிக்கிறது. அடுத்தது அப்படியே வந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுக்கலாம். எப்போவுமே வெந்தயம் பெருங்காயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கடுகு வெந்தயம் பெருங்காயம் இதெல்லாம் முதல்ல தாளித்து கொட்டும்போது சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்ச உடனே அப்படியே நம்ம வந்து எடுத்து அதில் போட்டுடலாம். நிறைய பேர் வந்து கடைசியில் தாளித்து கொட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்கீங்க. அது உங்களோட விருப்பம். நாங்கள் பொதுவாக நான் வந்து இது கிட்டத்தட்ட எங்கள் பாட்டி எங்கள் அம்மா இவெல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போது கடுகு வந்து வெடிக்கட்டும். இதை எடுத்து சாம்பாரில் விட்டுக்கலாம். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். இதை தான் உங்களுக்கு நான் வந்து யூஸ்வலாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். கமகமான ரொம்ப நம்ம உள்ளே சமைக்கிறது வாசல் வரைக்கும் வாசனையாக இருக்கும். அவ்வளோ நல்லா வாசனை தெரியும். இப்போ அப்படியே வந்து முருங்கைக்காய் வந்து இந்த புளி தண்ணியெல்லாம் கொதிக்கட்டும். அடுத்தது மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து நமக்கு சாம்பார் வந்து நல்லா கொதிச்செடுத்து முருங்கைக்காய் நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாங்காய் வந்து மாம்பழத்தை வந்து இதில் போட்டுடலாம். பழமாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். காயாக இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் போடலாம். இல்லை முருங்கைக்காயோட சேர்த்து கூட போடலாம். காயாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது கொஞ்சம் பழமாக இருக்கிறதுனால நம்ம முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாழி ஆகாது இது வேகிறதுக்கு. சீக்கிரமாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பழம் வந்து அப்படியே குழஞ்சிரும். ஏன்னா கிட்டத்தட்ட அரை வேக்காடு அளவுக்கு கிட்டத்தட்ட அரை பழமாக எடுத்து இது. இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே லேசாக மேலாக நம்ம வந்து பருப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும் பார்க்கலாம். நல்லா வந்து ஒரு 100 கிராம் கிட்ட பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி போட்டு. இப்போ நமக்கு சாம்பாரும் வந்து இந்த மாங்காய் போட்டதில் நல்லா வெந்துடுது. இதை வந்து அப்படியே நல்லா கரண்டியால் இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாம்பாரில் எடுத்து விட்டுக்கலாம். கரண்டியால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெந்த பருப்பை வந்து சாம்பாரில் விட்டுடலாம். கொஞ்சமாக இந்த பருப்பு இருக்கிற பாத்திரத்துலேயும் தண்ணி சேர்த்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே அப்படியே ஜென்டிலாக கலக்கி விட்டணும். ரொம்ப வந்து ஜாஸ்தி மேஷ் பண்ணுற மாதிரி கலந்தோம்னா இதில் இருக்கிற மாங்காய்லாம் வந்து குழஞ்சி போய் கழண்டுடும். அதனால் ரொம்ப பொறுமையாக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டு அப்படியே ஒரு கொதி வந்த உடனே மேலாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அப்படியே இறக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு எடுத்து மேலாக அப்படியே நம்ம கருவேப்பிலையை நல்லா கிள்ளி அலம்பிட்டு கிள்ளி அதில் தூவிக்கலாம். அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது. ரொம்பவே சிம்பிளான சமையல் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு, நேந்திரங்காய் சிப்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வேலையும் கொஞ்சம் நிறைய இருக்குது. அப்படிங்கிறனால தான் வேறு எதுவும் கறி கூட பண்ணலை. சரி இதுவே போரும். வெயில் நாளைக்கு வெறும் தயிர் சாதம் இல்லை மோர் சாதம் இருந்தால் போரும் அப்படின்னு இருக்குது. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து நான் சொன்ன மெத்தடில் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படி பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காயெல்லாம் வந்து செத்தி வச்சுருந்தேன். ஒட்டு மாங்காய் வந்து வாங்கியிருந்தோம். 1 கிலோ 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மாங்காய் வந்துருந்தது. ஸோ மாங்காய் வந்து ஒரு 4-5 கிலோ கிட்ட வாங்கினேன். அதனால் மாங்காய் தொக்கு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் மாங்காய் சீசன் வரைக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிற போது இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். கையில் அதனால் ஸ்டோர் பண்ணிக்கலாம்
ஏன்னா மாங்காய் தொக்கெல்லாம் வந்து பண்ணுறதும் பெரிய விஷயம் அப்படின்னாலும் கூட வந்து மாங்காய் தொக்கு கையில் இருந்ததுன்னா எல்லாருக்குமே அடை, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிடைக்கிறதுமே ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பண்ணுறது தான் இதோட பெரிய ஒரு வேலை. மாங்காய் தோல் எடுத்துகிட்டு செத்திட்டோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். சரி பண்ணி வச்சுக்கலாமே கையில் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து மாங்காய் தொக்கு பண்ணின்னு இருக்கோம். பாருங்கள், இப்போ தான் வந்து அடுப்பில் வந்து போட்டிருக்கேன், பாண்ட்லியில் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் வந்து லைட்டாக தெரியுது. இன்னும் வேக ஆரம்பிக்கல. இப்போ தான் வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் ஆறுது. இன்னும் இது முடியறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆகும். ஏன்னா ஒரு 2 கிலோவுக்கு மேலே 2 கிலோ 3 கிலோ கிட்ட மாங்காய் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து இது லாங் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன போட்டு பண்ணணும் அப்படின்னு. அல்வா போன்ற மாங்காய் தொக்கு அப்படின்னு ஒரு வீடியோ வந்து இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாங்காய் தொக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ தான் வச்சுருக்கேன் அடுப்பில். சரி, இதை உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ நமக்கு தொக்கு வந்து மாங்காய் தொக்கு ஃபுல்லாகவே வெந்து முடிஞ்செடுத்து பாருங்கள். அல்வா மாதிரி மாங்காய் தொக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? மேலெல்லாம் இந்த மாதிரி செவன்னு நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே வந்து பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அல்வாவில் வந்து எப்படி நம்ம விடுற நெய்யெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறம் வெளியில் வருதோ அந்த மாதிரி தொக்கில் எல்லா எண்ணெயும் வெளியில் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நன்னா வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எத்தனை தடவை கலலி விட்டாலும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நன்னா வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான மாங்காய் தொக்கு நமக்கு வந்து ரெடி ஆகிடுது பாருங்கள். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படியே. இப்போது இதுக்கு இந்த அளவு எண்ணெய் இருந்தால் போதும். நமக்கு வந்து ஒரு 2 கிலோ கிட்ட நம்ம 2 கிலோ மாங்காய் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து தாராளமாக ஒரு 300 கிராம் அளவுக்கு 300 ml அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஆயிலும் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுது. ஸோ ஃபைனலி இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தியானம் வந்து சிம்பிளான சமையல் தான் பண்ணியிருந்தேன். சரி, இந்த தொக்கு பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால சிம்பிளான சமையல் தான் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து மாங்காய் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.